இன்றைய கன்றாவினால தான் பார்க்க போகிறீங்க. இது இன்னைக்கு இல்ல, நேத்து நைட்டே ஆரம்பிச்சிச்சு. முதல்ல சிக்கனை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டையில தான் கை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு முட்டையை வாங்கினேன், ஒரு 30 முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். காலையில் நியூஸை பார்த்தேன், அவ்வளோதான் சிக்கன்லாம் ஸ்டாப் பண்ணலன்ட்டாங்க. அப்புறம் காலைல தோசையும் குருமாவும் சாப்பிட்டேன், செம்மையா இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே, ஈவினிங் படத்துக்கு போனோம், ஒரு 6:30க்கு ஷோ. சரி 5 மணிக்கெலாம் போயிடலாம் ஜிம்முக்கு போகும்போது. ஈவினில் போகும்போது கலாச்சிட்டே போனேன். போய் பார்க்குறேன் ஜிம்மில் நம்மளை கலாச்சிட்டாங்க. ஜிம்மு க்ளோஸு 5:10 வரைக்கும். சரி இதுக்கப்புறம் ஒர்க் அவுட்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு புஷ்அப்ஸை தட்டினேன் டம்முன்னு. சரி ஓகே, நல்லா இருக்குது சொல்லிட்டு பாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் சரி கேலிஸ்தெனிக்ஸில் எப்படி இருக்குது ஹேண்ட் ஸ்டாண்டு, எல்சீட்லாம் பார்த்தேன். எல்சீட் ரொம்ப கன்றாவே இருந்துச்சு. சரி இதுக்கே இந்த நிலமைனா அவ்வளோதான் சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்கும்போது சரி இன்னொரு வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணேன். அது ஓரளவுக்கு வந்துச்சு எல்சீட்டு. சரி ஓகே, ஹேண்ட் ஸ்டாண்டு கதை என்னதான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். தூக்குறேன் வந்துரு, அவ்வளோதான். தூங்கிடுச்சா, திருப்பி தூக்குறேன் தூங்கிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும், ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு பாடியை கட்டிட்டு படத்துக்கு போயிட்டேன். டாட்டா.